எவ்ரிடே ஒரு 40 மினிட்ஸ் நீங்க வாக் பண்ணாலே அந்த மென்டல் ஹெல்த்ல இருந்து கொஞ்சம் வெளியில வர முடியும். வாக் பண்ணாலே வாக்கிங் தான் எல்லாத்துக்குமே ஒரு வாக்கிங் இஸ் சொல்யூஷனா தி பெஸ்ட் எக்ஸசைஸ் இன் தி வேர்ல்ட்னு நான் சொல்லுவேன். வாக் பண்ணாலே போதும், நீங்க பெருசா எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். வாக்கிங் ஒரு 40 மினிட்ஸ், அது ப்ராப்பர் வாக்கிங் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி டாகை பிடிச்சிட்டு போறது, ஃபோன் பேசிட்டு போறது, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா கையை ஆட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வாக்கிங், ஹவு டு வாக்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அவங்கவுங்க தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட இல்லை ஃபிசியோஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணிங்கனாலே மோர் தென் இனஃப். ஏன்னா இப்போ நிறைய பேர்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜிம்முக்கு போக முடியாது, பணம் இருக்கும் செய்ய முடியாது, பணம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் நீங்கள் 40 மினிட்ஸ் மார்னிங் ஈவினிங் 2 டைம்ஸ் இன் a டே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். உணவே மருந்து அப்படின்னு அந்த காலத்தில் சும்மா சொல்லலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாயையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி பயிற்சியும் சேர்த்து பண்ணும்போது மென்டலி ஃபிசிக்கலி எப்பவுமே ஃபிட்டாக இருக்க முடியும். அண்ட் ஏஜ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்.